கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் மேரி ஸ்லெசர். பிறந்தது 2/12/1848, மறைந்தது 13/1/1915. ஊர் அபர்டீன், நாடு ஸ்காட்லாந்து, தரிசன பூமி நைஜீரியா. இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அக்குழந்தைகளில் ஒன்று பிசாசினால் பிறந்தது என்று நம்பி 2 குழந்தைகளையும் காட்டு மிருகங்களுக்கு இரையாவதற்கு உயிருடன் வீசி எறியும் வழக்கம் கொண்ட காட்டு மிராண்டிகள் மத்தியில் ஊழியம் செய்வது அத்தனை எளிதல்ல. ஏழை குடும்பத்தில் பிறந்து பள்ளிக்கூடம் செல்வதற்கு கூட வசதி இல்லாமல் வறுமையின் நிமித்தம் சிறு வயதிலேயே தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த ஒருவர் இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் மத்தியில் சுவிசேஷ பணி செய்து பரலோகத்தின் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டார். அவர்தான் மேரி மிட்செல் ஸ்லெசர். மேரி மிட்செல் ஸ்லெசர் ஓஹியோங்கின் வெள்ளை ராணி என்று அறியப்பட்டு நைஜீரிய மக்களின் இருதயங்களில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்திய ஸ்காட்டிஷ் மிஷனரி ஆவார். 1848ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை ஷூ தயாரித்து விற்பனை செய்து வந்தார். ஆனால் மகா பெரிய குடிகாரர். ஆகவே அவரால் ஷூ தயாரிக்கும் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் அதை விட்டுவிட்டு ஒரு தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தார். மேரியின் தாய் ஒரு தெய்வ பக்தி உள்ள பெண்ணாகவும் துணி நெய்வதில் மிக திறமை உள்ளவராகவும் இருந்தார். மேரிக்கு 11 வயதான போது அவரும் அந்த தொழிற்சாலையில் பகுதி நேர தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தார். மீதியுள்ள நேரத்தில் ஆலை முதலாளிகள் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர மாணவியாக படித்து வந்தார். டன்டி என்ற இடத்தின் சேரி பகுதியில் அவர்கள் வசித்து வந்த நாட்களில் அவருடைய தந்தையும் சகோதரர்களும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு மரித்தனர். மேரியும் அவருடைய அம்மாவும் 2 சகோதரிகளும் மாத்திரமே மீந்திருந்தனர். மிஷனரி செயல்பாடுகள் மற்றும் தேவைகளை அதன் உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கும்படி யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் வெளியிட்ட மிஷனரி ரெக்கார்ட் என்ற ஒரு மாதாந்திர பத்திரிகையை மேரி ஸ்லெசரின் தாயார் வாசித்து வருவது வழக்கம். இவர் அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து இயேசுவின் அன்பை போதித்து ஆப்பிரிக்க சிறுவர்களுக்கு இந்த உன்னத அன்பை பற்றி தெரியாது என்று சொல்வார்கள். தனது தாயின் போதனையில் இருந்துதான் மிஷனரி பணிக்கான பாரத்தை மேரி பெற்றுக் கொண்டார். அவருக்கு 27 வயதான போது ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக பணியாற்றிய டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிலேயே இறந்துவிட்டார் என்ற துயரச் செய்தி ஸ்காட்லாந்து தேசத்தில் பரவியது. டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த இடத்திற்கு இனி யார் போவார் என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்தது. இந்த துயரச் செய்தியை கேட்ட மேரி டேவிட் லிவிங்ஸ்டன் சென்ற பாதையை தான் தொடர்வதாக தீர்மானித்தார். தனது தாயிடம் இதை குறித்து சொன்னார். அவருடைய தாய் இதை கேட்டபோது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இறுதியாக மேரி ஸ்லெசர் யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சின் ஃபாரின் மிஷன் போர்டுக்கு விண்ணப்பித்தார். அவருடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர் மிகவும் உற்சாகத்துடன் குதூகலித்தார். எடின்பர்க்கில் பயிற்சி எடுத்த பின்பு 1876ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் கப்பல் ஏறினார். கடல் பிரயாணத்தின் போது அவரோடு பிரயாணம் செய்த ஒருவர் ஆப்பிரிக்காவை பற்றி அதிகமான குறிப்புகளை அவருக்கு கொடுத்தார். 1 மாத பயணத்திற்கு பின்பு மேற்கு ஆப்பிரிக்காவை சென்றடைந்தார். 28 வயதான மேரி ஸ்லெசர் முதலாவது எஃபிக் மக்களின் கலாபார் பகுதிக்கு மிஷனரியாக நியமிக்கப்பட்டார். அந்த பகுதி மக்கள் பாரம்பரியமான மேற்கு ஆப்பிரிக்க மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பல காரியங்களை குறித்து மூட நம்பிக்கை உடையவர்களாகவும் இருந்தனர்.
ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து வந்த மேரி 1879ஆம் ஆண்டு மலேரியாவால் பாதிக்கப்பட்டதின் நிமித்தம் ஸ்காட்லாந்துக்கு திரும்பி வர நேரிட்டது. உடல் நலம் தேறியவுடன் தன்னை ஆப்பிரிக்காவுக்கு மறுபடியும் அனுப்ப வேண்டும் என்றும், இல்லாவிடில் கடலில் நீந்தியாகிலும் ஆப்பிரிக்காவை சென்று அடைவேன் என்றும் கூறினார். ஏனென்றால் இயேசு இல்லாமல் ஆப்பிரிக்க மக்கள் அழிந்து கொண்டிருந்தது மேரியின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆகவே 16 மாதங்களுக்கு பின் மறுபடியும் அவர் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பிச் சென்றார். ஒரு இளம் மிஷனரியாக ஸ்லெஸர் சந்தித்த சவால்கள் அதிகம். அடிமை வியாபாரம் நடக்கிற இடங்களிலும் நரமாமிச பட்சிணிகள் மத்தியிலும் தைரியமாக இயேசுவின் சேவையில் ஈடுபட்டார். கடினமான இடங்களிலும் உற்சாகமாய் பணிபுரிந்தார். சைக்கிளில் கிராமங்கள் தோறும் பயணம் செய்தார். ஆகிலும் உள்ளூர் மக்களின் நம்பிக்கையை பெற்ற அவர் அந்த கடினமான சூழலிலும் மிகவும் சந்தோஷமாக கர்த்தரின் பணியை செய்து வந்தார். 3 வருடத்திற்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிச் சென்று தனது தாய்க்கும் சகோதரிகளுக்கும் உதவியாயிருந்தார். அங்கிருந்த நாட்களில் திருச்சபைகளுக்கு சென்று கலாபார் பகுதியில் உள்ள சம்பவங்களை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். வீட்டில் இருந்தாலும் மேரியின் எண்ணமெல்லாம் ஆப்பிரிக்க மக்களை பற்றியே வட்டமடித்துக் கொண்டிருந்தது. ஆகவே மறுபடியும் அவர் ஆப்பிரிக்காவுக்கே திரும்பிச் சென்றார். மேரி ஸ்லெஸரின் மிஷனரி பணியில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று, அவர் உள்ளூர் மக்களின் கலாச்சாரத்தையும் மொழியையும் ஏற்றுக்கொண்டு அவர்களில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதாகும். அவ்வாறு செய்ததின் மூலம் நைஜீரிய பழங்குடியினரின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றார். இது இயேசுவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கவும் பல உதவிகளை அவர்களுக்கு செய்யவும் வழி திறந்தது. ஆப்பிரிக்காவுக்கு இருண்ட கண்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பெயர்க்கேற்றாற்போல் அந்த மக்களின் வாழ்க்கையும் இருண்டு காட்சியளித்தது. பாவமும் கொடுமையும் அசுத்தமும் பலவித தீமைகளும் அங்கே நிறைந்து காணப்பட்டது. ஆண்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட்டு அடிமைகளாய் விற்கப்பட்ட அவலமும் அங்கே நடந்தேறிக் கொண்டிருந்தது. தங்கள் தெய்வங்களுக்கு இரத்த பலி கொடுப்பதும் நரமாம்சம் உண்ணுவதும் கூட சில இடங்களில் தவறாமல் நடைபெற்றன. அது மட்டுமல்லாமல் மூட பழக்க வழக்கங்களும் அளவில்லாமல் இருந்தன. ஆப்பிரிக்க கிராம தலைவன் ஒருவன் மரித்தால் அவனோடு மறு உலகத்திற்கு உடன் செல்ல அவன் மனைவிகளும் பிள்ளைகளும் வேலைக்காரரும் கூட தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஏதேனும் ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒன்று பிசாசினால் பிறந்தது என்று நம்பினார்கள். அசுத்தாவினால் பிறந்த குழந்தை எது என்று அவர்களால் அடையாளம் காண முடியாது என்று சொல்லி 2 குழந்தைகளையும் உயிருடன் வனப்பகுதியில் போட்டு விடுவார்கள். அங்கே அந்த குழந்தைகள் குளிரில் உறைந்தோ பசி தாகத்தாலோ அல்லது வன விலங்குகளால் பீறப்பட்டோ மரணத்தை சந்திக்கும். நைஜீரியாவின் பல பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த கொடிய வழக்கம் கலாபார் பகுதியின் பல பகுதிகளிலும் மிஷனரிகளாலும் 2ஆம் யோஹானஸ் டி கிங் அயம்பா என்ற அரசனாலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல சந்தர்ப்பங்களில் எஃபிக் மக்களிடையே ஆழமாக வேரூன்றிய கலாச்சார நடைமுறையான இரட்டை குழந்தைகளை கொல்வதை தடுக்க மேரி ஸ்லெஸர் பாடுபட்டார். கைவிடப்பட்ட குழந்தைகளை அவர் மீட்டு பராமரித்து பாதுகாத்து அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். ஒரு முறை வெளியே வீசப்பட்ட ஒரு ஜோடி இரட்டையர்களை கண்டெடுத்தார் மேரி ஸ்லெஸர். அதில் ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஆண் குழந்தை உயிர் பிழைக்கவில்லை. பெண் குழந்தையை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஜேனி என்றும் பெயரிட்டு அழைத்தார். உயிர்களை காப்பாற்றியதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் நடைமுறையில் உள்ள நம்பிக்கைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சவால் விடுத்தார். இதனால் மேரி ஸ்லெஸரும் தனது பணியில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. பழங்குடியின தலைவர்களிடமிருந்து எதிர்ப்புகளை சம்பாதித்தார். உள்ளூர் மோதல்கள் மற்றும் ஆபத்தான செயல்முறைகள் காரணமாக உயிருக்கு உத்தரவாதமில்லாத சூழ்நிலைகளையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. இருப்பினும் அவருடைய அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம்
அவரை முன்னோக்கி பயணப்பட வைத்தது. பாதிக்கப்பட்ட நபர்களின், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரை பாதுகாப்பதற்காக அவருடைய அர்ப்பணிப்பு, அவரது பணியின் மூளைக்கல்லானது இரட்டை குழந்தைகளுடன் பணிபுரிந்ததையும் தாண்டி பள்ளிக்கூடங்கள், சுகாதார மையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களையும் மேரி ஸ்லெசர் நிறுவினார். நைஜீரிய மக்களின் உரிமைகளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் அவர் அயராது பாடுபட்டார். அடக்குமுறைகளுக்கும் மோதல்களுக்கும் எதிராக நின்றார். அவருடைய தைரியமும் உறுதியும் உள்ளூர் மக்களிடமிருந்தும் சக மிஷனரிகளிடமிருந்தும் மரியாதையும் பாராட்டையும் அவருக்கு பெற்று தந்தன. தாய் அன்போடு அவர் மக்களிடம் பழகியதால் அவரை அம்மா என்று நைஜீரிய மக்கள் அழைத்தனர். அவர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய அம்மாவும் சகோதரிகளும் மரித்த செய்தி அவரை வந்து அடைந்தது. அதை கேட்ட மேரி துயரத்தின் உச்சத்திற்கே சென்றார். என்னுடைய செய்திகளையும் என்னுடைய முட்டாள்தனங்களையும் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் இனி எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தான் தனிமையாய் விடப்பட்டதை நினைத்து வருந்தினார். பிரிட்டனை விட பரலோகம் இப்போது எனக்கு அருகாமையில் இருக்கிறது. நான் என் நாட்டிற்கு போனாலும் என்னை விசாரிக்கவோ என்னை குறித்து கவலைப்படவோ யாரும் இல்லை என்று மனம் வந்தார். தன்னந்தனியாக விடப்பட்டு விட்டோமே என்று அவர் மனம் வருந்திக் கொண்டிருந்த போது தன்னுடைய ஆப்பிரிக்க குடும்பத்தில் தன்னால் பாதுகாக்கப்பட்ட இரட்டை குழந்தைகளும், தன்னால் மீட்கப்பட்ட அடிமைகளும், தன்னால் ஆதரிக்கப்பட்ட அனாதைகளும் தனக்கு இருப்பதை உணர்ந்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வேத வாக்கியம் மேரி ஸ்லெசரின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. ஆப்பிரிக்க இன மக்களிடையே அடிக்கடி ஏற்படும் மோதல்களை மேரி தீர்த்து வைப்பது வழக்கம். இவர் நல்ல ஆலோசனைகளை வழங்குவதால் ஆப்பிரிக்க இன தலைவர்கள் இவரை ஏற்றுக்கொண்டனர். அவர் பணிபுரிந்த பகுதிகள் இங்கிலாந்தின் ஆட்சி அதிகாரத்துக்குள் வந்தபோது அவரை அரச பிரதிநிதியாக நியமித்தனர். 1892 மேரி ஸ்லெசர் ஓஹியோங்கில் துணை தூதராக அதிகாரியானார். 1905 இக்கோத் எக்பனே நேட்டிவ் கோர்ட்டின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1913 அவருக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஜான் என்ற விருது வழங்கப்பட்டது. மேரி ஸ்லெசர் தனது வாழ்க்கையின் கடைசி 4 தசாப்தங்களாக மலேரியாவினால் அடிக்கடி பாதிக்கப்பட்டார். ஆகிலும் தனது பணியை விட்டுவிட்டு ஸ்காட்லாந்திற்கு நிரந்தரமாக திரும்புவதற்கு அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அடிக்கடி வந்த காய்ச்சல் அவரை வலுவிழக்கச் செய்தன. அவரால் மழைக்காடுகளில் நீண்ட தூரம் நடந்து பயணம் செய்ய முடியாததால் கைவண்டியில் அழைத்து செல்லப்பட்டார். 1915 ஜனவரி மாத துவக்கத்தில் பலமான காய்ச்சலால் மறுபடியும் பாதிக்கப்பட்ட அவர் அதே மாதத்தின் 13 இந்த உலக பயணத்தை முடித்து தனது மீட்பரை காணச் சென்றார். இவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, தன்னலமற்ற துன்பம், மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அயராத அர்ப்பணிப்பும் இவரை தனித்துவமாய் காட்சிப்படுத்துகின்றது. மேரி ஸ்லெசர் செய்த சுவிசேஷ பணியின் தாக்கம் அவரது வாழ்நாளையும் தாண்டி தொடர்ந்து நீடிக்கிறது. அவரது பணி நைஜீரியாவில் சமூக மற்றும் ஆன்மீக மாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. தீய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக போராடும், கல்வி, சுகாதாரம் மற்றும் பாலின சமத்துவம் கிடைக்கவும் அவர் பாடுபட்டார். நைஜீரியாவில் இன்று இருக்கும் மாற்றத்தில் இவருடைய பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேரி ஸ்லெசரின் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய அசைக்க முடியாத விசுவாசமும் சக மனிதர்கள் மீது அவர் கொண்ட இரக்கமும் சுவிசேஷ பணியில் அவருடைய உறுதிப்பாடும் தலைமுறைகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றன.